அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாங்க உயிரியல் பாடத்துல உயிரின் இரசாயனம் மற்றும் கல அடிப்படை என்று எங்கள்ட அலகு 2ல நாங்க மிக முக்கியமான ஒரு பாடத்தை பார்க்க போறோம். அது என்ன பாடம் என்றாக்கா உயிருக்கு முக்கியத்துவமான நீரினது பௌதிக ரசாயன பண்புகளை பத்தி நாங்க இன்னைக்கு ஒரு குயிக் ரிவிஷன் ஒன்று பார்க்க போறோம். சரியா? உயிருக்கு முக்கியத்துவமான நீரிட ரசாயன பௌதிக ரசாயன பண்புகளை பார்க்க போது நான் முதலாவதாக என்ன தெரிஞ்சுக்கணும்டாக்கா நீட ரசாயன குறியீடை தெரிஞ்சுக்கணும். நீட்டு முதலாவது ரசாயன குறியீடை தெரிஞ்சு கொண்டுட்டேன்டாக்கா எங்களுக்கு நீரை பத்தி என்ன சொல்லிக்கணும், அதோட பாயிண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லி கொண்டு போறது எங்களுக்கு இலகுவாகும். சரியா? நீரை எடுத்துக்கொண்டேன்டாக்கா நீர்ட ரசாயன குறியீடு H2O. H2O ரெண்டு ஐதரசன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறும் சேர்ந்துதான் நீர் உருவாகிக்கு. சரியா? அப்ப இதுட நீர்ட உருவாக்கத்துல கார்பன் செல்வாக்கு செலுத்துதா? கார்பன் செல்வாக்கு செலுத்துதில்ல. ஆகவே இது என்ன சேர்வு என்றாக்கா அசேதன மூலக்கூறு. நீர் என்றது ஒரு அசேதன மூலக்கூறு. சரியா? அப்ப கார்பன் மூலத்தை பிரதானமாக கொண்ட சேர்வைகள் தான் சேதன மூலக்கூறுகள். சரியா? இது கார்பன் மூலத்தை பிரதானமாக கொள்ளாதால நீர் ஓர் அசேதன மூலக்கூறா காணப்படுது. சரியா? அடுத்ததாக நீரின்றி எங்களுக்கு என்ன இக்கோள நிலவி இருக்க முடியாது. நீர் மனிதனுக்கு ஏனைய அங்கிகளுக்கும் பிரதானமா ரெண்டு காரணங்களால முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையுது. அதுல முதலாவதாக என்னண்டாக்கா உயிர்காலத்திட இன்றியமையாத ஒரு ரசாயன கூறு. இதுல என்ன சொல்லுவாங்கண்டாக்கா இந்த ஓர் களம் நீர் அற்ற நிலையில நீர் இல்லா போனண்டாக்கா என்ன நடக்குமெண்டாக்கா சுருங்கி அது என்ன இறந்த நிலைமைக்கு பெய்த்திடும். சரியா? அப்ப களங்கள் இறந்துடும். நீர் இல்லாட்டி நீர் அகற்றுட்டா களங்கள் இறந்திடும். சரியா? அப்ப உயிர்காலத்தில இன்றியமையாத ஒரு ரசாயன கூறாக நீர் காணப்படுது. அடுத்தது அனைத்து அங்கிகளுக்கும் ஒரு உயிரியலிற்குரிய ஊடகத்தை நீர் வழங்குது. அனைத்து அங்குகளுக்கும் ஒரு உயிரியலிற்குரிய ஊடகத்தை நீர் வழங்குது. சரியா? உயிர்காலத்தின் இன்றியமையாத ரசாயன கூர் நீர் என்றத்துல எங்களுக்கு ஓலவல் ரீதியா நீங்கள் ஓலவல் டைம் என்ன ஒளித்தொகுப்பின் போது ஏனைய காரணிகள் எல்லாம் நீங்கள் பரிசோதிச்சுப்பீங்க. கார்பனீர் ஒட்சைட் அவசியம் என்று நீங்கள் பரிசோதிச்சு காட்டிப்பீங்க. சூரிய ஒளி அவசியம் என்று சொல்லி காட்டிப்பீங்க. பச்சையம் அவசியம் என்று எல்லாம் காட்டிப்பீங்க. ஆனா உங்களுக்கு நீர் அவசியம் என்று உங்களுக்கு காட்ட முடியாது. ஏண்டாக்கா கட்டுப்பட்ட பரிசோதனை கீழே உங்களுக்கு நீரை என்ன உங்களுக்கு பரிசோதனை ரீதியா காட்டுறேன். நீர் இல்லாம ஆக்கினாக்கா நீர் இல்லாவிடில் களங்கள் இறந்திடும். ஆகவே உயிர்கலத்திட இன்றியமையாத ஒரு ரசாயன கூறாக நீர் காணப்படுது. இந்த ரெண்டு பண்புகளுமே நீர்ட மூலக்கூறுட ரசாயன கட்டமைப்பு அடிப்படையாக கொண்டதாகத்தான் காணப்படுது. நீர் மூலக்கூறுட பௌதிக மற்றும் ரசாயன பண்புகள் அதுக்கு ஆற்றல் நிறைந்த நிலையை வழங்குது. சரியா? இப்போது நாங்க நீர்ட ரசாயன கட்டமைப்பை பார்ப்போம். சரியா? நீர்ட ரசாயன கட்டமைப்பை பார்ப்போம். ஒரு நீர் மூலக்கூறு எடுத்துக்கொண்டாக்கா ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறும், சரியா, ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறும் ரெண்டு ஐதரசன் மூலக்கூறாலையும் ஆக்கப்பட்டிருக்கும். சரியா? இந்த ஆக்சிஜன் மூலக்கூறானது இந்த ஐதரசன் சார்பாக பகுதி அளவு மறையேற்றம். இந்த குறியீடுக்கு சொல்லுது நாங்க பகுதி அளவு டெல்டா மைனஸ். இந்த ஐதரசன் ஆக்சிஜன் சார்பாக பகுதி அளவு நேரேற்றம் கொண்டது. என மின்னைத்தன்மை குறைவு. இலத்திரன தன் பக்கம் இழுக்கு வீதம் குறைவு. ஆக்சிஜன் இலத்திரன தன் பக்கம் கவரு வீதம் கூட. ஆகவே அவர் மறையும், இவரு நேரும் ஏற்றத்தையும் கொண்டிருப்பாங்க. இவர் பகுதி அளவு நேரேற்றத்தையும் அவரு பகுதி அளவு மறையேற்றத்தையும் கொண்டிருப்பாங்க. நீர் மூலக்கூறு ஒரு சிறிய மூலக்கூறு. நீர் என்றது ஒரு சிறிய
முனைவிற்குரிய ஏற்றங்கள் சமமற்ற பரம்பல் தான் முனைவுத்தன்மை என்று. ஆகவே இங்க ஏற்றங்கள் சமமற்ற முறையில பரம்பிக்குது. ஆகவே நீர் ஒரு முனைவிற்குரிய மூலக்கூறு, அதோட நீர் ஒரு கோண மூலக்கூறு. இந்த கோணம், இந்த பிணைப்பு கோணம் கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். 104.5 பாகை. 104.5 பாகை. சரியா? இவ்வளவும் நீங்க நீர் மூலக்கூட ரசாயன கட்டமைப்பை வரைய செல்லாம நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சரியா? பாருங்க என்ன நீர் மூலக்கூட ரசாயன கட்டமைப்பு என்ன, ஒரு ஆக்சிஜன் அணுவும் 2 ஹைட்ரஜன் அணுக்களாலே மாக்கப்பட்டிருக்குது. என்ன பகுதியளவு நேரேற்றம், பகுதியளவு நேரேற்றம், பகுதியளவு மறையேற்றம், பகுதியளவு மறையேற்றம். 104.5 பாகை பிணைப்பு கோணம். நீர் மூலக்கூறு ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பு. நீர் ஒரு பங்கீட்டு வலுப்பிணைப்பா காணப்படும், ஒரு உறுதியான பிணைப்பா காணப்படும். சரியா? இந்த நீர் மூலக்கூறு மட்டுமல்லாது ஏனைய மூலக்கூறுகள்லையும் காணப்படுக ஏற்றங்களோட சமமற்ற பரம்பலுக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம், முனைவுத்தன்மை என்று சொல்லுவோம். அப்ப நீர் ஓர் முனைவுத்தன்மையான சேர்வை. சரியா? அடுத்தது என்னண்டாக்க நீர் மூலக்கூறுல ஒட்சிஜன் அணுவானது சிறிதளவு மறையேற்றத்தையும் ஐதரசன் அணுவானது சிறிதளவு நேரேற்றத்தையும் கொண்டிருக்கும். அதைத்தான் நாங்க இப்ப பார்த்தோம். சரியா? இப்பதான் நாங்க மிக முக்கியமான ஒரு துண்டுக்கு வாரோம். என்ன? ஐதரசன் பிணைப்பு. ஐதரசன் பிணைப்பு. ஐதரசன் பிணைப்பு. இந்த ஐதரசன் பிணைப்புன்றது மிக முக்கியமா நீங்க கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பரப்பு. ஒரு இந்த ஐதரசன் பிணைப்பை பத்தி உங்களுக்கு என்ன எக்ஸாம்ல அடிக்கடி ஸ்ட்ரக்சர்ல ஐதரசன் பிணைப்பு என்றால் என்னன்னு வரும். அடுத்தது என்ன, ஐதரசன் பிணைப்பால நீர்ல ஈக்கிய பண்புகள் என்னென்னு எல்லாம் அடிக்கடி கேட்டு வரும். ஐதரசன் பிணைப்பு என்னண்டாக்கா ஒரு நீர் மூலக்கூறுல ஈக்கிய ஒரு நீர் மூலக்கூறில் ஈக்கிய முனைவுத்தன்மை கொண்ட ஐதரசன் அணுவுக்கும், முனைவுத்தன்மை கொண்ட இந்த ஐதரசன் அணுவுக்கும் அயலில் உள்ள முனைவுத்தன்மை கொண்ட ஆக்சிஜன் அணுவுக்கும் இடையில ஏற்படுக நலிந்த கவர்ச்சி விசை. இந்த விசை தான் என்ன, ஐதரசன் பிணைப்பு. இது நலிந்த கவர்ச்சி விஷயத்தான் காணப்படும். ஏண்டாக்க இவர் இந்த ஸ்ட்ராங் தன்மை குறைவு. ஏண்டாக்கா திரவ நிலையில இந்த ஐதரசன் பிணைப்பு உடைஞ்சிட்டு இது ஐதரசன் பிணைப்பா எடுத்துக்கொண்டாக்கா உடையும். உடைஞ்சிட்டு மறுபடியும் மீள உருவாகும். அப்ப இந்த இவர் திரவ நிலையில நலிவானவராக காணப்படுவாரு. ஐதரசன் பிணைப்பு என்ன, ஒரு நீர் மூலக்கூறுட முனைவுத்தன்மை கொண்ட ஐதரசன் அணுவுக்கும் அயலிலுள்ள நீர் மூலக்கூட முனைவுத்தன்மை கொண்ட என்ன ஒட்சிஜன் அணுவுக்கும் இடையில ஏற்படுக நலிந்த கவர்ச்சி விசைக்கு தான் நாங்க என்னன்னு சொல்லுக ஐதரசன் பிணைப்புன்னு சொல்லுக. சரியா? இந்த ஐதரசன் பிணைப்பு வலிமையான பிணைப்பா, நீர் மூலக்கூறுல ஈக்கிய பங்கிட்டு நீர் மூலக்கூறு எடுத்துக்கொண்டு அதுக்குள்ள காணப்படுது பங்கிட்டு வலு பிணைப்பு. இப்படி 2-3 நீர் மூலக்கூறுக்குள் இடையில காணப்படுது ஐதரசன் பிணைப்புன்றது நலிந்த விஷயத்தான் காணப்படும், நலிந்த கவர்ச்சி விஷயத்தான் காணப்படும். சரியா? இந்த ஐதரசன் பிணைப்புன்றது நீர் அனைத்து பண்புகளை பேணுவதிலே பெரிய பங்காற்றும். சரியா? இப்ப பாருங்க நீங்க என்ன, இது ஒரு நீர் மூலக்கூறு, இது ஒரு நீர் மூலக்கூறு. சரியா? இது ஒரு நீர் மூலக்கூறு, இது ஒரு நீர் மூலக்கூறு, இது ஒரு நீர் மூலக்கூறு. சரியா? இந்த நீர் மூலக்கூறுல முனைவுத்தன்மை கொண்ட ஆக்சிஜன் அணுவுக்கும் இந்த நீர் மூலக்கூறுட முனைவுத்தன்மை கொண்ட ஐதரசன் அணுவுக்கும் இடையில ஏற்பட்டிருக்க இந்த பிணைப்பு தான் ஐதரசன் பிணைப்பு. இந்த மூலக்கூறுல முனைவுத்தன்மை கொண்ட இந்த ஐதரசன் அணுவுக்கும் அயலில் உள்ள இந்த முனைவுத்தன்மை கொண்ட ஆக்சிஜன் அணுவுக்கும் இடையில காணப்படுற இந்த பிணைப்பு தான் ஐதரசன் பிணைப்பு. அது மாதிரி இது ஒரு ஐதரசன் பிணைப்பு. சரியா? இப்ப உங்களுக்கு ஐதரசன் பிணைப்புண்டா என்னன்றது விளங்கிட்டா, இந்த ஐதரசன் பிணைப்புண்டா என்னன்னு கட்டாயம் விளங்கி கொள்ளணும். கட்டாயம் ஸ்ட்ரக்சர்ல என்றால் என்னன்னு வரும். சரியா?
அடுத்தது பார்ப்போம். வெவ்வேறு நீர் மூலக்கூறுகளிடையே ஏற்படும் கவர்ச்சி காரணமாக நீரின் பண்புகள் தோன்றுகின்றன. நீர் திரவ நிலையில உள்ள போது அதன் ஹைட்ரஜன் பிணைப்புகள் எளிதில் உடையக்கூடியவையாக இருக்கும். நான் சொன்னேன் நீர் திரவ நிலையில காணப்படுத்தலாம என்னண்டாக்கா, நீர் திரவ நிலையில காணப்படுத்தலாம ஈத்த ஹைட்ரஜன் பிணைப்புன்னு எடுத்துக்கொண்டாக்கா என்ன எளிதில் இது உடையும் உடையும் உடையும். சரியா? உடைஞ்சிட்டு மீண்டும் அது என்ன செய்யும்? அதே ஹைட்ரஜன் பிணைப்பா மீண்டும் உருவாகும். இது எப்படி நடக்கும்டா? உயர் மீடிரன்ல நடைபெறும். எப்படி? உயர் மீடிரன்ல நடைபெறும். இது என்ன? உடையும் மீள உருவாகும். உடையும் மீள உருவாகும். இது ஓர் உயர் மீடிரன்ல நடைபெறும். சரியா? அப்ப நீர் திரவ நிலையை விட திண்ம நிலையில ஹைட்ரஜன் பிணைப்பு கொஞ்சம் என்ன திரவ நிலையில ஒப்பிடும் போது கொஞ்சம் கூடுதல் என்ன வலிமையா காணப்படும். நீர் ஆவி நிலையில இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு ஆக நலிந்த கவர்ச்சி விசையா, திரவ நிலையை விட கவர்ச்சி விசை குறைவா காணப்படும். ஏண்டாக்கா திண்ம நிலையில திண்ம மூலக்கூறுகள் என்ன நெருக்கமாக காணப்படும். சரியா? திரவ மூலக்கூறுகள் திண்மத்தோட பிடிச்சலம இப்படி காணப்படும். வாயு மூலக்கூறுகள் நல்லாவே இடைவெளியா காணப்படுறதால திண்ம மூலக்கூறுல ஹைட்ரஜன் பிணைப்பு என்ன திரவத்தோட ஒப்பிடச்சலம வலிமையா காணப்படும். சரியா? வாயுவை விட திரவ நிலையில ஹைட்ரஜன் பிணைப்பு கவர்ச்சி கூடியா காணப்படும். சரியா? ஆனா எப்படி பார்த்தென்றாலும் ஹைட்ரஜன் பிணைப்பு ஓர் என்ன நலிந்த கவர்ச்சி விஷயத்தான் காணப்படும். சரியா? புவியில உயிரை பேணுறதுக்கு நீர் கொண்டுள்ள பிரதான 4 பண்புகள் இருக்கு. இந்த 4 பிரதான பண்புகளுமே நீர்ல இந்த ஹைட்ரஜன் பிணைப்பால தான் உருவாக்கிக்குது. அந்த 4 பண்புகளும் என்னண்டாக்கா என்ன இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பான். எந்த நீர்ட 4 பண்புகளையும் கூற சொன்னாக்கா முக்கியத்துவம் இல்ல ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமாக நீரில் கொண்டுள்ள 4 பிரதான பண்புகள் என்னென்னடாக்கா முதலாவதா என்ன பிணைவுக்குரிய நடத்தை, இரண்டாவது வெப்பநிலை மிதமாக்குவதற்கான ஆற்றல், மூணாவது உறையும் போது விரிவடைதல், நான்காவது ஒரு பல்பதார்த்த கரைப்பனா செயற்படல். தொழில்களை பத்தி நாங்க விரிவா பார்ப்போம் இப்போ. சரியா? முதலாவதாக பிணைவுக்குரிய நடத்தை. பிணைவுக்குரிய நடத்தையில நீங்க 2 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். 2 பிணைவு தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னண்டாக்கா முதலாவதாக என்ன பிணைவு விஷயம்டா என்ன, அடுத்தது ஒட்டற்பண்புண்டா என்ன. இந்த 2 விஷய காரணமாகத்தான் பிணைவுக்குரிய நடத்தை எந்தேன் உருவாகுது. சரியா? இந்த 2 விஷயம் காரணமாக இந்த பிணைவுக்குரிய நடத்தையில பிணைவு விஷய காரணமாகவும் ஒட்டற்பண்பு விஷய காரணமாகவும் நீர் ஓர் கொண்டு செல்லும் ஊடகமா செயற்பட பார்க்குது. சரியா? முதலாவதாக பிணைவு என்றா என்னண்டாக்கா பிணைவு என்றா என்னண்டாக்கா ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமாக ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமாக இது என்பது பிணைப்பு. ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமாக நீர் மூலக்கூறுகளிடையே ஏற்படும் கவர்ச்சி பிணைவு எனப்படும். இப்ப நான் இது ஒரு நீர் மூலக்கூறுன்னு எடுத்துக்கொண்டாக்கா இது ஒரு நீர் மூலக்கூறுன்னு எடுத்துக்கொண்டாக்கா இது நீர் மூலக்கூறு இது நீர் மூலக்கூறு. இது காரணமா இந்த நீர் மூலக்கூறுக்கு இடையில் என்ன காணப்படும்? ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்படும். இந்த ஹைட்ரஜன் பிணைப்பால இவங்க ஒரு கவர்ச்சியும் ஏற்படும். இந்த கவர்ச்சிக்கு தான் சொல்லு பிணைவு. பிணைவு ஹைட்ரஜன் பிணைப்பால நீர் மூலக்கூறுகளிடையே ஏற்படுக கவர்ச்சி விசைக்கு செல்லு பேர் தான் பிணைவு. சரியா? நீர் மூலக்கூறுக்கும் நீர் மூலக்கூறுக்கும் நீர் மூலக்கூறுக்கும் இது ஒரு நீர் மூலக்கூறு என்று எடுத்துக்கொண்டாக்க நான் நீர் மூலக்கூறுக்கும் ஏனைய மூலக்கூறுகளுக்கும் இடையில் ஏற்படுகிற கவர்ச்சிக்கு தான் சொல்லினாங்க ஒட்டற்பண்பு. ஒட்டற்பண்பு நீர் மூலக்கூறுக்கும் ஏனைய பதார்த்தங்களுக்கும் இடையிலான கவர்ச்சிக்கு நாங்க சொல்லு என்ன ஒட்டற்பண்பு. இந்த 2 பண்புகளும் நீரை கொண்டு செல்லும் ஊடகமாக என்ன செயற்பட செய்யும். இதை நாங்க டீப்பா பார்ப்போம் எப்படி என்று. நீர் மூலக்கூறுல காணப்படுகிற பிணைவு காரணமாக நீரும்
அதுல கரைஞ்சிக்க போஷணை பொருள்கள் கனியுப்புக்கள் எல்லாம் இந்த புவியீர்ப்புக்கு அதுல எல்லாம் கரைஞ்சி அந்த அது புவியீர்ப்புக்கு எதிராக கலநிலையங்கள் அதாவது காலிலையத்தினூடாக புவியீர்ப்புக்கு எதிராக கொண்டு செல்லப்படும். அதாவது ஒரு தாவரத்திலே தண்டண்டாக இங்க வேர் காணப்படும். சரியா? ஒரு தாவரம். சரியா? நாங்க இங்க தானே நீர் ஊத்துவோம். இந்த நீர் வந்து எங்க போகும்? மேலுக்கு கொண்டு செல்லப்படுது. கொண்டு செல்லப்பட்டு இலைகளுக்கு கொண்டு செல்லப்படுது. அங்க அண்டை முத்தன் அங்க ஒளித்தோப்பு நடைபெறும். சரியா? அப்ப இப்படி கொண்டு செல்லப்படுவதுதான் நீர். சரியா? இங்க கலநிலையங்கள் காணப்படும் ஒரு பட்டை. சரியா? இது எப்படி கொண்டு செல்லப்படுது? புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி காணப்படுது. புவியீர்ப்புக்கு எதிராகத்தான் கொண்டு செல்லப்படுது கால்கலங்களின் ஊடாக. சரியா? அது எப்படி கொண்டு செல்லப்படுது? இந்த பிணைவு காரணமாக. எப்படி இந்த பிணைவு செல்வாக்கு செலுத்துன்னு இப்ப நான் காட்டியேன். சரியா? ஈத்தான் கால்கலம் என்று எடுத்துக்கொண்ட ஒரு பட்டமாய் காணப்படும். சரியா? ஒரு குழாய் அமைப்புல காணப்படும். இந்த கால்கலத்துக்குள்ளுக்கு நீர், இது ஒரு நீர் மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, நீர் மூலக்கூறு. ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமா என்ன ஏற்படும்? கவர்ச்சி ஏற்படும், கவர்ச்சி ஏற்படும், கவர்ச்சி ஏற்படும், கவர்ச்சி ஏற்படும். அப்ப இந்த பிணைவு ஹைட்ரஜன் பிணைப்பால எந்தேன் நீர் மூலக்கூறுடைய எந்தேன் ஒரு கவர்ச்சி ஏற்படும். அதுதான் இந்த பிணைவு. இதெல்லாம் பிணைவு. பிணைவு. இந்த பிணைவு காரணமாக நெடுக தொடர்ச்சியாக இந்த நீர் மூலக்கூறுகள் எந்தேன் கடத்தி செல்லப்படும் புவியீர்ப்புக்கு எதிராக. இந்த பிணைவு இல்லாட்டி என்ன இவங்களுக்கெல்லாம் இடையில ஒரு கவர்ச்சி ஒண்ணும் இல்ல, என்ன மேல் நோக்கி பயணிக்காது, ஒரு தொடர்ச்சி இல்ல, இவங்கெல்லாம் கவர மாட்டாங்க. சரியா? இந்த பிணைவு காரணமாக நீர் மூலக்கூறுகள் தொடர்ச்சியாக மேல் நோக்கி புவியீர்ப்புக்கு எதிராக கால் இலையத்தினூடாக கொண்டு செல்லப்படும். சரியா? அடுத்த விடயம் என்னண்டாக்கா, சரியா, ஒட்ட பண்பு. நாங்க ஒரு குழாயில நீர் போறண்டாக்க, வெறும் குழாய், நாங்க எங்கட வீட்டிலேயே குழாய் ஒன்று எடுத்துக்கொண்டாலும் அதுக்குள்ளுக்கு நீர் போச்சலாம, நீர் இந்த ரெண்டு சுவரின் தொடாம இப்படி போகுமா? சுவரை நனைக்காம செல்லுமா? நனைத்து கொண்டுதான் செல்லும். ஒரு சுவரை எடுத்துக்கொண்டா கட்டா நீர் ஃபுல்லா நனைத்து கொண்டுதான் செல்லும். இதை நனைக்காம அதுக்கு செல்ல முடியாது. ஆகவே தாவர களங்கள்ல காணப்படு ஏனைய பதார்த்தங்கள்ல அப்படியா களநிலையங்கள்ல காணப்படு சுவரையும் கட்டாயம் நீர் நனைத்து கொண்டுதான் செல்லணும். அப்ப நனைச்சா தான் அங்க ஒரு கவர்ச்சி ஏற்படும். அந்த கவர்ச்சி தான் ஒட்டற்பண்பு. அந்த ஒட்டற்பண்பு காரணமாகத்தான் நீர் என்ன மேல் நோக்கி கடத்தி செல்லப்படுக. சரியா? அப்ப நீர் மூலக்கூறுக்கும் கலச்சுவருக்கும் இடையிலான ஒட்டற்பண்பு இந்த நீரை அல்ல கரந்திக்க பதார்த்தங்களையும் கடத்துறதுக்கு செல்வாக்கு உதவுது. சரியா? அடுத்ததா நாங்க என்னன்னு பார்க்க போறோம்டாக்கா, நீடிந்த பிணைவு காரணமாக இந்த நீர்ட பிணைவு காரணமாக நீருக்கு இன்னொரு விசேடியல் கொண்டு என்ன, அது மேற்பரப்பில் விசை. இந்த நீருக்கு உயர்வான ஒரு மேற்பரப்பில் விசை ஒன்று காணப்படும். ஏனைய சலப்பொருளோட ஒப்பிடச்சலாம நீருக்கு மேற்பரப்பில் விசை அதிகமாக காணப்படும். சரியா? நீருக்கு மேற்பரப்பில் விசை அதிகமாக காணப்படும். இந்த நீர்த்த மேற்பரப்பில் விசை என்ன உதவுது என்றதை பார்ப்போம். இப்படி இந்த மேற்பரப்பில் விசை ஒன்று உருவாகுக, அது என்னத்துக்கு உதவு என்று பார்ப்போம். சரியா? ஒரு நீர் தொகுதி, ஒரு குளம் போன்ற ஒரு நீர் தொகுதி என்று எடுத்துக்கொள்ளு. அப்ப இது கீழுக்கிய நீர் தொகுதி. அப்ப ஒரு நீர் தொகுதியில மேற்பரப்பில் உள்ள நீர், இந்த மேற்பரப்பில் உள்ள நீரை வந்து என்ன கீழ்பரப்பிலிக்கிய என்ன நீர் மூலக்கூறு கவரும், கவருவாங்க. மேற்பரப்பிலிக்கிய நீர் மூலக்கூறுகளை கீழ்பரப்பிலிக்கிய நீர் மூலக்கூறுகள் இந்த ஹைட்ரஜன் பிணைப்பால கவருவாங்க. இப்படி கவருவாங்க. இப்படி கவருவதால என்ன நடக்குமாண்டா, இந்த நீர் தொகுதியில ஓர் படலம் ஒன்று உருவாகும். நீர் படலம் நீங்க கண்டிப்பீங்க, குளத்தை கண்டா ஒரு படலம் என்று இருக்கும். சரியா? நீர் படலம் ஒன்று தோண்டும். சரியா? இந்த நீர் படலம் என்னத்துக்கு உதவுமெண்டாக்கா, இந்த குளத்துல எல்லாம் நீங்க கண்டிப்பீங்க சின்ன நீர் சறுக்கிகள் போன்ற என்ன சின்ன உயிரினங்கள் நடந்து செல்லுறதுக்கு உதவும். சரியா? நீர் சறுக்கி போன்ற சிறிய உயிரினங்கள் நடந்து செல்லுறதுக்கு உதவும். இது ஒரு நீர்ட மேற்பரப்பு விசையால கிடைக்கிய ஒரு இலாபம். சரியா? அப்ப நீர்ட பிணைவு காரணமாக என்னென்ன நீர்ட பிணைவு காரணமாக ஒன்று நீர் கடத்தும் ஊடகமா செயற்படுது. அடுத்தது
நீருக்கு ஒரு உயர் மேற்பரப்பு இழுவிசையை கொடுக்கறதால நீர் சறுக்கி போன்ற சிறிய உயிரினங்கள் அந்த நீர் தொகுதியில நடக்கக்கூடியதா காணப்படுது. சரியா? பிணைவு காரணமாக நீண்ட பிணைவு காரணமாக இது ரெண்டும் ஏற்படுது. ஒட்டற்பண்பு காரணமாக நீர் என்ன கடத்தும் கொண்டு செல்லும் ஊடகமாக மட்டும்தான் செயற்படுது. சரியா? இப்ப நாங்க பிணைவுக்குரிய நடத்தையை பத்தி நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது வெப்பநிலையை மிதமாக்குவதற்கான ஆற்றல். சரியா? இதுல என்னண்டாக்கா நீர் ரெண்டு நாங்க எடுத்துக்கொண்டாக்கா நீர்ல ஏனே சடப்பொருளோட ஒப்பிட செல்லாம நீர்டன் நீருக்கு எங்களுக்கு சின்ன ஒரு வெப்பத்தை கொடுத்தும் எங்களுக்கு அதிக அளவு வெப்ப சக்தியை உறிஞ்சு கொள்ள இயலும். சரியா? அது மாய் அதிக அளவு வெப்ப சக்தியை வெளியிட மேலும் அடு வெப்பநிலையில சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்திய எங்களுக்கு என்ன இதை செய்யலும். ஒரு பாகை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பாகை வெப்பத்தை கொடுத்து சிறிதளவு வெப்பத்தை வழங்கி எங்களுக்கு சரியா அதுக்கு அதிக அளவு வெப்ப சக்திய உறிஞ்சு கொள்ள மேலும் அதிக அளவு வெப்ப சக்திய நீர் வெளியிடக்கூடியதாகவும் காணப்படும். சரியா? நீர் எப்படி என்றாக்கா புவியிட ஏற்படைய வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுகள், அதாவது என்ன வெப்பநிலை உயர்வா காணப்படையிலும் சம்டைம் 32 பாகை அல்லது 28 பாகை நீக்கிய வெப்பநிலை ஒரே அடிக்கே 40 பாகை ஆகுது. சரியா? அது மாதிரி சம்டைம் இப்படி இக்கியது ஒரே அடிக்கே 24 பாகை அல்லது 22 பாகை ஆகுது. அந்த டைமுக்கு நீரும் இதே அளவு வெப்பநிலை எடுத்துக்கொள்ளுமா? நீரும் நல்லா கூலாகுமா? இந்த டைமுக்கு நீர் நல்லா சூடாகுமா? இல்ல. அது என்ன புவியிட வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட செல்லாம நீர் அது ஒரு வெப்ப தாங்கியா தொழிற்படும். நீர் அந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்தாது. நீங்க குளங்கள் அதிக வெயில் டைமுக்கு போயிட்டு நீங்க குளத்தில் இறங்கினாலும் நீண்ட வெப்பநிலை அந்த அளவு வெப்பநிலை புவியிட 38 பாகை வெப்பநிலைக்கு மாறிக்குமா? மாறிக்காது. ஆகவே புவியில் ஏற்படு வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுகளின் போது உயிர் தொகுதிகள் மற்றும் நீர்நிலைகள்ல நீரானது எப்படி காணப்படும்? வெப்ப தாங்கியாக தொழிற்படும். சரியா? புவியிட வெப்பநிலைக்கு ஏற்றமா இது மாறாது. சரியா? அடுத்த விடயம் என்னன்னாக்கா நீர்ட ஆவியாதல்ட வெப்பம் காரணமாக இந்த ஒரு அங்கி குறைந்த அளவு நீரிழப்போட சரியா அதிக அளவு வெப்ப சக்தியை வெளியிடலும். இதனால என்னண்டாக்கா எங்கட அங்கீட எந்தேன் மேற்பரப்பானது எந்தேன் குளிர்ச்சியாக பேணப்படும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான் இது எங்களை மிகைச்சூட்ட இடத்திலிருந்து எங்கட உடம்ப தடுக்கும். மனித உடல்ல இருந்து வேர்வை வெளியாகுதான் இதுக்கு நல்ல ஒரு உதாரணம். எங்கட மேற்பரப்பிலேக்கிய தோல் வேர்வையை வெளியேற்றுமே இப்படி. சரியா? வேர்வையை வெளியேற்றும். இந்த வேர்வையை வெளியேற்றத்துக்கு என்ன செய்யுமெண்டாக்கா அதிக அளவு வெப்ப சக்தியை உறிஞ்சி என்ன குறைந்த அளவு நீரிழப்போட தான் இது வெளியேற்றும். சரியா? இது எந்த இயல்பு காரணமா கிடைக்குதுண்டாக்க நீர்ட உயர் ஆவியாதல் வெப்பம் காரணமாக சரி இது கிடைக்குது. சரியா? நீங்க நிறைய வேலை செஞ்சாயிருந்தாலும் உங்களோட வேர்வை நிறைய லிட்டர் கணக்கு போகுமா? உங்களோட உடம்பு நல்லா நீங்க ஓடச்சலமையோ இல்லாட்டி பெரிய பாரிய வேலைகள் செய்யும் போதோ நீங்க என்ன வேர்வை வெளியாகும். வேர்வை வெளியாச்சலும் நீங்க அப்படி ஓடிட்டு வந்தேன்டா பெரிய ரேஸ் ஒன்றுல நீங்க ஓடிட்டு வந்தேன்டா லிட்டர் கணக்குக்கு வேர்வை போகுமா? லிட்டர் கணக்குக்கு வேர்வை போகுமா? இல்ல. என்ன ஓரளவு தான் போகும். அதேண்டாக்கா குறைந்த அளவு நீரிழப்பத்தான் ஏற்படுத்தும். அதன் அதிக அளவு வெப்ப சக்தியை உறிஞ்சி வெளியிடுது குறைந்த அளவு நீரிழப்போட. இதால் எங்கட மேற்பரப்பு குளிருது. இது எதிலிருந்து எங்களை பாதுகாக்கும்? மிகை சூடேற்றத்திலிருந்து. வெப்பமான நாட்கள்ல மிகை சூடேற்றத்திலிருந்து எங்களை தடுக்கும். சரியா? இது மாதிரிதான் தாவரங்கள்ல இலைவாய்ந்து கட்டமைப்பு காணப்படும். இந்த இலைவாய்ந்து கட்டமைப்பு திறந்து மூடுவதால் ஒரு கேட் மேஷ் ஏற்படும். இதால்தான் வாயுக்கள் பரிமாற்றம் அடையும். CO2 O2 வெளியிடும். சரியா? இதால்தான் வாயுக்கள் பரிமாற்றம் அடையும். இது பகல் வேலைகளை துறக்க செல்லாம நீராவியாக வெளியேறும். நீராவியாக வெளியேறுவதால இந்த தாவரங்களோட மேற்பரப்பு
குளிர்ச்சியான மேற்பரப்பா காணப்படும். அப்ப அதிக சூரிய ஒளி படைச்சலம சரியா தாவரங்கள் அதிகமா சூடாகத்திலிருந்து இது தடுக்கும். சரியா அப்ப தாவரங்கள் இந்த செயல்முறைக்கு செல்லிய பேர் தான் ஆவியுயிர்ப்பு. தாவரங்களை நீராவியா வெளியேறுதான் ஆவியுயிர்ப்பு. இதை பத்தி நாங்க தாவரங்கள் பாடத்துல மிக டீப்பா படிப்போம். அப்ப தாவரங்களோட எங்களுக்கு வியர்வையுமாய் தாவரங்கள் இல்ல இந்த ஆவியுயிர்ப்பானது தாவர உடலை குளிர்ச்சியா பேணும். சரியா இதன் மூலம் என்ன நடக்கும் தாவரங்களோட உடல் இந்த சூரிய ஒளியிலிருந்து அதிகமா சூடாத்திலிருந்து தடுத்து குளிர்ச்சியா பேணப்படும். நீங்க இந்த பகல் வேலையில தாவரங்களை பத்தி பிடிச்சு பார்த்தாலும் விலங்கும் இலைகளை பிடிச்சு பார்த்தாலும் அது சூடாயிக்குமா இல்ல என்ன குளுமையா தணிக்கும். அதுக்கு காரணம் என்றேன் ஆவி உயிர்ப்பு. சரியா உறையும் போது விரிவடைதல் உறையும் போது விரிவடைதல் உறையும் போது விரிவடைதல் என்ற நீர்டியல்பு அது இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமா தான் கிடைக்குது. பொதுவா வெப்பநிலை அதிகரிப்பு நாங்க ஒரு வெப்பநிலையை கூட்டினா டி என்று வெப்பநிலையை கூட்டினாக்கா ஒரு பதார்த்தத்திட சரியா அடர்த்தி என்ன நடக்கும்ண்டாக்கா அடர்த்தி என்ன நடக்கும் குறையும். சரியா மறுதலையாக வெப்பநிலை குறைஞ்சா அடர்த்தி கூடும். ஆனா நீர்ல மறுதலையா நடக்கும். என்ன வெப்பநிலை அதிகரிக்க அடர்த்தி குறையுது அடர்த்தி சமன் டி சமன் எம் ஓவர் வி. டி சமன் திணிவின் கீழ் கனவளவு அதிகரிக்க என்ன அடர்த்தி குறையும். சரியா ஏன்னா வெப்பநிலை அதிகரிக்க கனவளவு அதிகரிக்கும். கனவளவு அதிகரிக்கிறதால அடர்த்தி குறையும். சரியா ஆனா நீர்ல அப்ப வெப்பநிலை குறைஞ்சா என்ன நடக்கணும் வெப்பநிலை குறைய கனவளவு குறையும். அப்ப அடர்த்தி என்ன டி கூடணும் அடர்த்தி கூடணும். ஆனா என்ன நடக்கும்ண்டாக்கா நீர்ல இது மறுதலையா நடக்கும். எப்படி பாப்போம் அத. சரியா நீர்ல சரியா நீர்ட வெப்பநிலையானது என்ன 4 பாகை விட குறைச்சலம. சரியா நீர்ல வெப்பநிலை 4 பாகை விட குறைச்சலம. எப்படி 4 பாகை விட குறைச்சலம நீர்ட வெப்பநிலை 4 பாகை விட குறையும் போது இந்த நீர் உறையத் தொடங்கி அதெந்தேன் பனிக்கட்டிகள் எனப்படும் பளிங்கு சாலகத்தை உருவாக்கும். இந்த பனிங்கு சாலகங்கள் இந்த பனிக்கட்டி நீர்ல இருந்து என்ன நடக்கும் மிதக்கும். சரியா அப்ப 4 பாகைசியில தான் நீருக்கு அதிக அளவான அடர்த்தி காணப்படும். சரியா 4 பாகை விட குறைஞ்சு கொண்டு போச்சலம என்ன உருவாகும் பனிக்கட்டி உருவாகும். பனிக்கட்டி என்ன நடக்கும் நீர்ல மிதந்து காணப்படும். சரியா இந்த இயல்பு என்ன உதவுமெண்டாக்கா குளிர்காலங்கள்ல ஆர்டிக் போன்ற குளிர் பிரதேசங்கள்ல காணப்படு அங்கிகள் என்ன நீர்பரப்புல தப்பி பிழைக்க உதவும். ஏண்டாக்கா பாருங்க ஆர்டிக் பிரதேசத்துல காணப்படும் ஒரு நீர்நிலை எடுத்துக்கொண்டுண்டாக்கா சரியா இப்ப என்ன நடந்திருக்கும்ண்டாக்கா திண்ம பனிக்கட்டிகள் இங்க உருவாகிக்கும். பனிக்கட்டிகள் உருவாகி நீர்ல மிதக்கும். இங்க நீர் திரவ நிலையிலே காணப்படும். ஆகவே இது குலுக்கிக்கு மீன் போன்ற உயிரினங்கள் தப்பி பழக்கும். இல்லாட்டி என்ன நடந்திக்கணும் அடர்த்தி கூடி இது ஃபுல்லா இங்கிக்கிய உயிரினங்களுக்கு வாழ பொருத்தமற்ற சூழலா மாறி இருக்கும். சரியா அப்ப இந்த இயல்புன்றது என்ன ஒரு மிக முக்கியமான இயல்பு யாரு கண்டாக்கா நீர்நிலைகள்ல வாழுக உயிரினங்களுக்கு. சரியா அப்ப நீர்ட அதிகளவான அடர்த்தி எந்த காணப்படும் 4 பாகைசியில தான் காணப்படும். 4 பாகைசி விட குறைச்சலம அது உறைய தொடங்கி திண்ம பனிக்கட்டிகள் உருவாக்கும். இந்த திண்ம பனிக்கட்டிகள் நீர்ல
மிதக்கும். ஏன்னா நீரை விட அடர்த்தி குறையும். சரியா? அடுத்த இயல்பு வந்து பல்பதார்த்த கரைப்பானா செயற்படல். இந்த பல்பதார்த்த கரைப்பானா செயற்படுவது எந்த நீரிட முனைவு தன்மையால கிடைச்சிருக்குது. சரியா? நீரிட முனைவு தன்மையால கிடைச்சிருக்குது. நீரின் முனைவு தன்மையா காரணமாக நீருக்கு இந்த ஆற்றல் கிடைக்கப்பட்டுள்ளது. சரியா? நீர்ல வந்து முனைவு தன்மை கொண்ட சேர்வைகள் கரையும். சரியா? நாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா குளுக்கோஸ் கரையும். இது குளுக்கோஸ் மூலக்கூறுண்டா இந்த குளுக்கோஸ் மூலக்கூற சூழ என்ன என்ன சூழ்ந்து காணப்படும் ஐதரசன் மூலக்கூறுகள் எந்தேன் குளுக்கோஸ் மூலக்கூறன் சூழ்ந்து எந்தேன் ஐதரசன் பிணைப்பை தோற்றுவிக்கும். தோற்று இத கரைக்கும். சரியா? அது மாதிரி அயன் சேர்வைகள் NaCl. சரியா? இந்த அயன் சேர்வைகளை அயன் சேர்வைய இதை சூழவும் எந்தேன் ஐதரசன் பிணைப்பை உருவாக்கும். ஐதரசன் பிணைப்பை உருவாக்கும். சரியா? அது மாதிரி முனைவு தன்மை கொண்ட அயன் சேர்வைகள் உதாரணமா லைசோசைம். இதெல்லாம் உங்களுக்கு MCQல கேட்கலும். முனைவு தன்மை கொண்ட அயன் சேர்வை முனைவு தன்மையும் காணப்படும். அயன் சேர்வை இயல்பையும் காட்டுவது லைசோசம். அயன் சேர்வைக்கு உதாரணம் NaCl. முனைவு தன்மை கொண்ட மூலக்கூறு உதாரணம் குளுக்கோஸ். சரியா? அப்ப இதெல்லாம் நீர்ல கரையக்கூடியதா காணப்படும். முனைவு தன்மையற்ற சேர்வைகள் CCl4 போன்றவற்றை என்ன நீருக்கு கறக்கேலா ஏண்டாக்க அதச்சூழ ஐதரசன் பிணைப்பு உருவாக்கேலா. ஆகவே கரைக்கேலா. அவங்கள முனைவு தன்மை கொண்டு இதுல கரைக்கேலா. ஆனா இந்த சேதன கரைப்பான்கள் அவங்கள கரைக்கேலும். சரியா? அப்ப கரைதிறன் வந்து அயன் தன்மையில தங்கிக்குமா முனைவு தன்மையில தங்கிக்குமா? அயன் தன்மையில தான் தங்கி முனைவு தன்மையில தான் தங்கிக்கிறே ஒழிய அயன் தன்மையில தங்கிக்காது. அயன் தன்மை கொண்டு சேர்வைகளையும் என்ன நீர் கரைக்குது. சரியா? ஆகவே முனைவு தன்மை காரணமாகத்தான் எந்த நீரோர் பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படுது. சரியா? இதுதான் உங்களுக்கு என்ன நீர் பற்றிய தொழில் நீங்க மிக முக்கியமா தெரிஞ்சுக்கொள்ளணும். பிணைவுக்குரிய நடத்தை, வெப்பநிலை மிதமாக்குவதற்கான ஆற்றல், உறையும் போது விரிவடைதல், பல்பதார்த்த கரைப்பான செயற்படல், இதெல்லாம் நீருக்கு ஐதரசன் பிணைப்பால கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு என்ன எக்ஸாம்ல பெரிய ஒரு என்ன புள்ளிய மிஸ் ஆக்காம ஃபுல் மார்க்ஸையும் எடுக்கக்கூடியதா காணப்படும். இது ஒரு எஸ்ஏ கேள்வியா கூட வரையலாம். சரியா? அப்ப நாங்க இன்னொரு ரிவிஷன்ல நாங்க இன்ஷால்லா பார்ப்போம்.